லோக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சேவ்னு வரும். இப்போ சேவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை 2 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 4.8 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வரும். இந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டைம் லைன் இந்த மாதிரி ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கீர்த்தின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விவால் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக கீழே வந்து உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட பீட் மார்க்கவே மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்ட வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோட்டோ வந்துட்டு விட்டுருங்க. அடுத்து 3 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்கிற ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்கிற ஃபோட்டோக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் செகண்ட் ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ஃபோட்டோ, ஸோ இந்த 2 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ விட்டுருங்க. 2 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உள்ள ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3 ஃபோட்டோ விட்டு இன்னொரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கெல்லாம் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். அதுக்கு நேராக இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ன்ற வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் 3 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.